கூச்சமாக இருக்குது, நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறேன் அப்படின்னு வெற்றிமாறனிடம் பிரபல நடிகை சொல்லியிருக்கிறாங்களாம். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணட்டுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. நடிகை தேவி பிரியா அவர்களை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். பல முன்னணி நடிகைகளுக்கு குரல் கொடுத்து புகழ்பெற்ற தேவி பிரியா ஒரு பேட்டியில் டப்பிங் அனுபவத்தின் சவால்கள் மற்றும் புதுமையான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆடுகளம் படத்தின் டப்பிங் பணிகளுக்கு அழைக்கும் போது ஸ்கிரிப்டில் கெட்ட வார்த்தைகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த தேவி பிரியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இயக்குனர் வெற்றிமாறனிடம் கேள்வி எழுப்பிய போது இதுதான் ஸ்கிரிப்ட், பேசுங்கள் அப்படின்னு சொல்லி உறுதியாக பதில் சொல்லிட்டாராம். கூச்சத்தால முதல்ல வேண்டாம் சார் விட்டுருங்கன்னு கெஞ்சிய தேவி பிரியா பின்னர் விளக்குகளை அணைச்சிட்டு டப்பிங் செய்யலாம்னு கோரிக்கை வச்சதாகவும் அதற்கு வெற்றிமாறன் அக்செப்ட் பண்ணதாகவும் தெரியுது. அந்த காலத்தில் ஓடிடி தளங்கள் இல்லாதனால திரையரங்களில் சென்சார் செய்யப்பட்டு கேட்ட வார்த்தைகள் நீக்கப்படும்னு தெரிந்திருந்தாலும் அவற்றை பேச வேண்டியிருக்கு. தனக்கு கொடுமையான அனுபவமாக இருந்ததாக தேவி பிரியா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் இந்த அனுபவம் புதுமையாகவும் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு வெற்றிமாறன் கெட்ட வார்த்தைகள் உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்த உதவுகின்றன. அந்த வசனத்தை அப்படியே பேசும்போது தான் அதற்கான வேகம் உணர்வும் கிடைக்கும்னு விளக்கம் கொடுத்தாராம். அதைத்தான் தேவி பிரியா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போ பேசியிருக்கிறது வைரலாகி வருது. ஆடுகளம் படத்தின் தயாரிப்பு நுணுக்கங்கள் மற்றும் வெற்றிமாறனின் இயக்க முறை குறித்து இந்த தகவல் மேலும் ஆர்வத்தை தூண்டியிருக்கு. தேவி பிரியாவின் இந்த வெளிப்படையான பகிர்வு அவரது தொழில் முறையையும் அர்ப்பணிப்பையும் சினிமாவில் டப்பிங் கலைஞர்களின் சவால்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்கு, வெளிக்கொண்டு வந்திருக்குன்னு பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இனி மறைக்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நடிகை சமந்தாவினுடைய லேட்டஸ்ட் புகைப்படம் வெளியாகி இருக்குது. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்து வருபவங்க தான் நடிகை சமந்தா அவர்கள். இப்போ அவங்களுடைய புகைப்படம் தான் வெளியாகி இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா, இனி மறைக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு. நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய படங்களில் நிறையவே அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதோட தெலுங்கில் தான் அதிக கவனம் செலுத்துகிறாங்க. ஒரு பக்கம் இது இருந்தாலும் 2 வருடமாக சமந்தா அவர்கள் மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதனால் இவங்க சுமார் 1 வருடம் சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. கடந்த ஆண்டு தான் சமந்தா மீண்டும் நடிக்க வந்தாங்க. இப்போது இவங்க எல்லா மொழி படங்கள்லையும் அதிக கவனம் செலுத்தி வராங்க. அந்த வகையில் சமீபத்தில் சமந்தா பாலிவுட் வெப்தொடரில் நடிச்சிருக்கிறாங்க. வருண் தவானுடன் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த வெப்தொடர் சமந்தா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆக்ஷன் காட்சிகளாக அமைஞ்சிருந்தது. அவங்களுடைய திரைப்படம் இப்போ போயிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில் நாகசைன்யாவினுடைய தொடர்பான டாட்டுவை சமந்தா நீக்கியிருக்கக்கூடிய தகவல் தான் சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கு. அதாவது சமந்தாவுடைய முதுகில் ஏ மாயே சேசாவே என்ற டாட்டு போடப்பட்டிருந்துச்சு. இந்த படத்தில் நாகசைதன்யா சமந்தா இருவரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த டாட்டுவை தான் இவங்க மறைச்சிருக்கிறாங்களாம். அந்த டாட்டு மூலமாக தான் அவங்களுக்கு காதலே மலர்ந்திருக்கு. பின்னாடி இவர்கள் இருவரும் பிரிந்து விவாகரத்து வாங்கியும் சமந்தா அந்த டாட்டுவை நீக்காமலே இருந்தாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் அவங்க நீக்கியிருக்கிறது வைரலாகி வருது. அதனால் இனிமேல் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. சமந்தா அவர்கள் ராஜ்நிதி மூருவை தான் காதலிப்பதாகவும் இருவரும் டேட்டிங் செய்ததாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது தொடர்பாக செய்திகள் வந்தாலுமே சமந்தா அமைதியாக மௌனம் காத்து வராங்க. அவங்க சொன்னால் மட்டும்தான், அவங்க உறுதிப்படுத்தினா மட்டும்தான் உண்மையா இல்லையான்றது தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.